அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த மற்றும் கமெண்ட் செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வகுப்புகளில் டென்ஸ் மற்றும் அவற்றின் வகைகள் 12 வகைகள் உள்ளன. அவற்றை பற்றி பார்த்தோம். ஒரு சிறிய இன்ட்ரோ மட்டுமே பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சப்ஜெக்ட் என்றால் என்ன, வெர்ப் என்றால் என்ன, சப்ஜெக்டை எவ்வாறு பயன்படுத்துவது, வெர்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் இன்றைய வகுப்பில் ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்லக்கூடிய துணை வினைச்சொல் என்று சொல்வார்கள், அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆக்சிலரி வெர்பிற்கு என்று ஒரு தனி அர்த்தம் கிடையாது. ஆக்சிலரி வெர்பை துணை வினைச்சொல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஆக்சிலரி வெர்ப் வெர்புக்கு முன்னால் அல்லது வெர்புக்கு துணையாக வரும். இந்த ஆக்சிலரி வெர்பை தனியாக பிரித்து பார்த்தால் அதற்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்லீப் என்றால் தூங்குகிறோம் என்ற பொருள், பிளே என்றால் விளையாடுகிறோம் என்ற பொருள், ரீட் என்றால் படிக்கிறோம் என்ற பொருள். ஆனால் இந்த ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்லக்கூடிய 24 வகையான வெர்புகளை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தால் அதற்கென்று தனி அர்த்தம் எதுவும் கிடையாது. சொல்ல வேண்டும் என்றால் ஈஸ் என்று சொன்னால் அதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. வாஸ் என்று சொன்னால் அதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் அது ஈஸ் என்றால் நிகழ்காலத்தை குறிக்கிறது என்றும், வாஸ் என்று சொன்னால் கடந்த காலத்தை குறிக்கிறது மட்டுமே என்று பொருளை தவிர ஈஸ் என்று சொல்வதற்கு என்று தனி அர்த்தம் எதுவும் கிடையாது. ஸோ ஆக்சிலரி வெர்பை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் துணை வினைச்சொல் என்று அழைக்கிறோம். இந்த துணை வினைச்சொல்லிற்கு தனி அர்த்தம் கிடையாது. இந்த துணை வினைச்சொல் வெர்புக்கு முன்னால் துணை நின்று வாக்கியத்தை அழகுறச் செய்யும். இதையே ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்கிறோம். இவை ஒரு 24 வகையான வெர்புகள் உள்ளன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹாஸ், ஹேட், கேன், குட், மைட், மே, ஷல், ஷுட், டூ, டஸ், டிட், மே, மஸ்ட், ஆட், கேன், குட், லைக் ஒரு 24 வகையான ஆக்சிலரி வெர்புகள் உள்ளன. சரி நண்பர்களே, இந்த 24 வகையான ஆக்சிலரி வெர்புகளை எவ்வாறு வாக்கியம் அமைப்பது என்று பார்ப்போம். உதாரணமாக ஐ கோ என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? நான் போகிறேன் என்று அர்த்தம். இதையே நான் போய்கொண்டே இருக்கிறேன், ஐ எம் கோயிங் என்று சொல்கிறோம். இந்த ஐ எம் கோயிங் என்ற இடத்தில் ஐ என்பது வெர்பு, கோ என்பது வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஐ கோயிங் இந்த இரண்டிற்கும் நடுவில் ஆம் என்ற ஒரு ஆக்சிலரி வெர்பு வந்துள்ளது. இது அந்த வாக்கியத்தை அழகுறச் செய்கிறது. ஐ எம் கோயிங் என்ற வாக்கியத்தை ஆம் என்ற வெர்பு அழகுறச் செய்கிறது. இந்த ஆமை தான் நாம் ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்கிறோம். இதே போல் he is going, she is going, they are going and he was going என்று சொல்கிறோம். இது I am going என்ற இடத்தில் இது நிகழ்காலத்தை குறிக்கிறது, ஆம் வந்துள்ளது. இதையே கடந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் he was going or I was going என்று சொல்வோம். அங்கு அந்த ஆக்சிலரி வெர்பில் கடந்த கால வினைச்சொல்லான துணை வினைச்சொல்லான was என்ற வாக்கியம் அமைந்துள்ளது. இதை பற்றிய விரிவாக ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி டென்ஸ் பற்றி விரிவாக பார்க்கும் பொழுது இவற்றை பற்றியும் பார்ப்போம். பட் இவை பற்றி என்ன, ஆக்சிலரி வெர்ப் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது, அது எவ்வாறு துணை நிற்கிறது, வாக்கியத்தில் துணை நிற்கிறது என்பதை பற்றி தெரியாமல் நாம் டென்ஸ்க்குள் போக முடியாது, டென்ஸ் என்ற ஒரு இலக்கணத்திற்குள் போக முடியாது. அதனால தான் வாட் இஸ் சப்ஜெக்ட் என்று பார்த்தோம், வாட் இஸ் வெர்ப் என்று பார்த்தோம், ஹவு டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் வித் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் என்று பார்த்தோம். இன்று ஹவு டு மேக் அ ஸ்டேட்மெண்ட், அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் வெர்பை வைத்து எவ்வாறு வாக்கியத்தை உருவாக்குவது என்று பார்த்தோம். இந்த ஆக்சிலரி வெர்பை நான் சொன்னது போல 24 வகைகள் உள்ளன. அந்த 24 வகைகளை வைத்து எவ்வாறு வாக்கியங்களை உருவாக்குவது, அந்த வாக்கியத்திற்கான
முழுமையான விரிவாக்கம் என்ன என்பது பற்றி ஒரு சில வாக்கியங்களை அமைத்து அவற்றை உங்களுக்கு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பதிவிறக்கம் செய்யும் அளவிற்கு ஒரு புக்கை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே அல்லது பார்ப்பதற்கு முன்போ இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதிக்கு சென்று அங்குள்ள ரிசோர்சஸ் என்ற பகுதியில் இங்குள்ள பிடிஎஃப் புக் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நார்மலாக வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். அதாவது ஒரு முறையாவது அந்த புக்கை டவுன்லோட் செய்து அந்த வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அந்த வாக்கியத்திற்கான என்ன பொருள் என்பதை உணர்ந்து பாருங்கள். அல்லது உங்களுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அது என்ன பொருளாக இருக்கும் என்பதை சொல்வதற்கு முயற்சித்து பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக அவை பின்னால் உதவும். அடுத்ததாக இந்த ஆக்சிலரி வெர்பில் பி ஃபார்ம் வெர்ப் என்று சொல்லுவோம். அதாவது பி ஃபார்ம் வெர்ப் என்றால் என்ன என்றால் அதே ஒரே ஒரு துணை வினைச்சொல் எவ்வாறு நிகழ்காலத்தை பயன்படுத்துவது, எவ்வாறு கடந்த காலத்தை பயன்படுத்துவது என்று பார்ப்போம். உதாரணமாக நிகழ்காலத்தில் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் கோயிங், நான் போய்கொண்டு இருந்தேன். எப்போ போய்கொண்டு இருந்தேன்? எஸ்டர்டே, நேற்று போய்கொண்டு இருந்தேன். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வாஸ் என்ற ஒரு துணை வினைச்சொற்களை ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்றோம். இதே போல இன்னொரு வாக்கியம் எடுத்துக்கொள்வோம். ஐ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் அல்லது நான் சாப்பிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் சாப்பிட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு, எனக்கு சாப்பாடு வேணாம். இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, அப்ப என்ன சொல்லுங்க? ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட், நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஐ ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட், அந்த இரண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேவ் ஆனது வெர்பா தான் வந்திருக்கு. ஹாவ்ங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னா வெர்பா தான் வந்திருக்கு. They have a breakfast or I have the breakfast or he has the breakfast or she has the breakfast. இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது டைரக்டா வந்திருக்கு. அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பா வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து ஆக்சிலரி வெர்பை எவ்வாறு நேராக பயன்படுத்துவது என்பது. இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா he is going அல்லது they were going or they are going, அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்கிறது சப்ஜெக்ட், ஆர், வேர், ஆம், ஈஸ், வாஸ் இது எல்லாமே ஆக்சிலரி வெர்பு பிளஸ் கோயிங்கிறது வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி அங்க பயன்படுத்துறோம். அப்ப ஆக்சிலரி வெர்பு வந்து ஒரு சில இடங்கள்ல வெர்பாவும் பயன்படுத்த முடியும், ஒரு சில இடத்துல துணை வெர்பாவும் துணை வினைச்சொல்லாவும் பயன்படுத்த முடியும். இதை பத்தியான ஒரு முதல் முறையா இதை பத்தி நீங்க கற்றுக்கொள்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி வந்து வெர்புல டைரக்டா வெர்பா யூஸ் பண்றது, எப்படி வந்து துணை வினைச்சொல்லா வந்து ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றும் அதை பத்தியான குழப்பம் வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆங்கிலம் என்பது வந்து ஒரு அந்நிய மொழி. அந்த மொழியை வந்து நம்ம பழக தான் வந்து வரும். நீங்க முதல் எடுத்த உடனே வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டில் ஓட்டிட முடியாது. நீங்க சைக்கிள் ஓட்டி கத்திருந்துருக்கணும். சைக்கிள் ஓட்டி முடிச்சது ஏற்பாடு பைக், ஒரு சின்ன ஸ்கூட்டி மாதிரியான பைக் வந்து ஓட்டி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளெண்டர் மாதிரியான பைக் ஓட்டி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ராயல் என்ஃபீல்டில் போயிட்டு ஓட்ட முடியும். டைரக்டா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டில் ஓட்ட முடியாது. அதனால வந்து இந்த 3 வகுப்புகளில் வந்து நீங்க ஒரு அறிமுக வகுப்புகளா பார்த்தீங்க. அறிமுக வகுப்பு முடிஞ்சாச்சு. அடுத்த வகுப்பு வந்து நம்ம டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போறோம். அங்க சப்ஜெக்டுக்குள்ள போறப்போ வந்து நிகழ்காலத்துல வந்து இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து எந்தெந்த சூழ்நிலையில நம்ம வந்து பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், எந்த விதமான சூழ்நிலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்மளோட வாக்கியங்கள் நம்ம அன்றாட பேசக்கூடிய ஆங்கிலத்துல வந்து 70 வகையான பர்சன்டேஜ், 70% இல்லைன்னா 60லேருந்து 70 விழுக்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா நம்ம நிகழ்காலத்தில் மட்டும்தான் நிறைய விஷயத்தை பேசுவோம். கடந்த காலத்தை பற்றி பேசுறது வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி பேசுறது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். அதனால் நிகழ்காலத்தில் பேசக்கூடிய விஷயம் எந்த இடத்துல எந்த டென்ஸை யூஸ் பண்ணுங்கிறத வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ வந்து ஒவ்வொரு டென்ஸை பற்றி பார்க்க போகிறப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையில் ஒரு நோட் புக்கும் பெண்ணும் கண்டிப்பாக வச்சிருக்கணும். நான் சொல்கிற அசைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பேசி பார்க்கணும். நீங்கள் வந்து அதை பேசாமல் உங்களுக்கு ஆங்கிலம், நான் என்னதான் கிளாஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் என்னதான் அசைன்மெண்ட் பண்ணாலும் சரி,
அது வந்து ஒரு தியரியாக தான் இருக்குமே ஒழிய நீங்கள் பேசாமல் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பேசினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது வந்து பயன்படும். கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, இன்றைய வகுப்பை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடன் இந்த வகுப்பில் இணைந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி நண்பர்களே. வணக்கம்.